லெஃப்ட் சைடு செஸ்ட்டில் இந்த இடத்துல வலிச்சிட்டாலோ பளிச்சுன்னு இருந்தாலோ குத்துற மாதிரி இருந்தாலோ மூச்சு விடுறப்ப சிரமமாக இருந்தாலோ இல்லை பால்பிட்டேஷன் டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருந்துட்டாலோ இல்லை நடுவில் ஸ்டர்னம்லேயோ கீழே இருக்கிற ரிப்ஸ்லேயோ சைடு ரிப்ஸ்லேயோ வலிச்சிட்டா செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலிச்சிட்டாலோ போதும் 30-40 இசிஜி எடுக்கிறது, எக்கோ, ட்ரெட்மில், இல்லை ஸ்டண்ட் வைக்கிறது, இல்லை சர்ஜரிக்கு போயிடுறது, இல்லைன்னா மூளைக்கு ஸ்கேன் எடுக்கிறது, இல்லைன்னா அப்படியே சைக்காலஜிக்கலாக பிரச்சனை வந்துருச்சுன்னு நினச்சிட்டு சைக்காட்ரி டாக்டரை பார்த்து மாத்திரை சாப்பிடுது. இந்த மாதிரி உலகத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் பேர் இருக்கிறாங்க. இது செம்ம கெட்டது. நீங்கள் பண்ணுறது அறியாமையினால தான் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதீங்க. இந்த இடத்துல வலி வந்துட்டாலே ஹார்ட் அட்டாக்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? அது நீங்களாக நினச்சிக்கிட்டது. இந்த இடத்துல வர்ற வலியில் 95% சும்மா மன அழுத்தத்துலேயோ இல்லை டிப்ரெஷன் ஆங்ஸைட்டினால ஸ்பைனல் கார்டில் கொஞ்சம் பாதித்து வர்ற வலி தான். ஸ்பைனல் கார்டில் நம்மளோட மூளையில் நம்ம ஒரு நெகட்டிவாக யோசிக்கிறோம், இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், மன அழுத்தம் ஆகிறோம், இல்லை டிப்ரெஷன் சோகமாக இருக்கிறோம், இல்லை ஆங்ஸைட்டி படபடப்பு, ஃப்யூச்சரை நினச்சி பாஸ்ட் நினச்சி பயப்படுறது, நெகட்டிவ் திங்கிங், இப்படியெல்லாம் இருக்கிறோம்னா அது சர்வைக்கலில் கண்டக்ட் ஆகி சர்வைக்கல் தொராசிக் லம்பார் சேக்ரம்ங்கிறது ஸ்பைனல் கார்டு. அது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்குது உள்ள, அதில் ஸ்பைனல் கார்டு மிதந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மூளை என்ன கட்டளை போட்டாலும் அதுதான் செய்யுது. அதில் 400க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் உடனே உணர்ந்து ஓடு அப்படின்னா ஓடும், நடனா நடக்கும், இல்லை கோவம் ஓங்கி இப்படி டேபிளை தட்டுறதுக்கு மூளை கட்டளை போட்டுச்சுன்னா அது தட்டும். அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான உறுப்பு. அந்த உறுப்பில் இருந்து தாங்க இதெல்லாமே வருது. ஸ்பைனல் கார்டில் இருந்து தான் நிறையா சிம்டம்ஸ் வருது. அதை தெரியாமையோ இல்லை மறைக்கப்பட்டாச்சோ என்னன்னு தெரியல, உங்கள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்றது எல்லாம் ஒரு கேங் ஹார்ட்டுக்கு போயிடுறீங்க, ஒரு கேங் மூளைக்கு போயிடுறீங்க, ஒரு கேங் பிபி அதிகம்னு நினச்சிக்கிறீங்க, ஒரு கேங் சுகர் அதிகம், சுகர் கம்மி, இப்படி ஏதோ மல்டிபிள் வழியில் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த ஸ்பைனல் கார்டில் தான் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் இருக்குது. இது ஸ்பைனில் தான் பிரச்சனை. 95% பேத்துக்கு அதில் தான் பிரச்சனை. ஏன்னா இதுதான் மோஸ்ட் காமனை விட்டுட்டு ரேர் டிசீஸை போய் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இது எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற நோய். இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இல்லை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த லாஸ் வரும். இன்றைக்கி அதுக்கான எக்ஸசைஸ் சிலது மோனிஷா ஃபிசியோதெரப்பி சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 2 கையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சுக்கணும். வச்சுட்டு உங்கள் ஸ்டொமக் மேலே வச்சுட்டு இந்த எல்போ இருக்கு இல்லையா, அதை 2 பாடியோட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஷோல்டரை இப்படி முன்னாடி ரொட்டேட் பண்ணணும் 7 டைம்ஸ். 3 4 5 6 7. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7. தென் ரிலாக்ஸில் 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸசைஸ் 2 ஹேண்டையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டொமக் மேலே வச்சுட்டு இந்த எல்போவை ஜஸ்ட்டு பாடியோட ஒட்டிட்டு 2 ஷோல்டரையும் காது வரைக்கும் மேலே தூக்கணும். தூக்கிட்டு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தென் ரிலாக்ஸில் 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேர்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா இந்த 2 கையோட தேர்ட் ஃபிங்கரை மட்டும் ஜஸ்ட் இப்படி டச் மட்டும் பண்ணிவிட்டு மேல் தலையில் வைக்கணும். ரொம்ப கீழேயோ இல்லை ரொம்ப மேலேயோ வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு உச்சியில் வச்சுட்டு 2 எல்போவையும் உள்ளே ஜாயின் பண்ணணும். பண்ணி 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா வெளியே கொண்டு போயிட்டு 10 1 2 3 4 5 6 7 8 9 10. Then relaxல 10 seconds. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் பெயின் குறையும். இதை தவிர இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, அப்புறம் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7, இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் இந்த விரல் வைக்கிறதுல இப்படி டச் பண்ணலாம். இப்படி 2 எல்போவும் இப்படி டச் பண்ணிவிட்டு 10 கவுண்ட்டு, இப்படி பின்னாடி போயிட்டு 10 கவுண்ட்டு, அந்த மாதிரி 7 தடவை பண்ணலாம்.
இந்த எக்ஸசைஸ் எல்லாமே இதை தவிர மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸு. இதை குறைக்கும், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. இந்த மாதிரி மித்தில் இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டிக்கிட்டு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்படி இருக்க வேணாம். உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த வலி 10 நாளைக்குள்ளே பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகணும், இல்லை பால்பிட்டேஷன் சரியாகணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தொந்தரவு மாறணும்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணலாம், கன்சல்ட் பண்ணிக்கலாம். கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு, கன்சல்ட்டுங்கிறது ஒரு அரை மணி நேரம் நடக்கும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் இதுதான் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 10 நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணி இதிலிருந்து பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகலாம். அதுக்கு நான் பொறுப்பெடுத்து நான் ப்ராமிஸ் பண்ணி நான் அதை க்யூர் பண்ண முடியும். வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்லேயே சொல்லி கொடுக்கலாம். நானும் என்னோட டீம் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு 30 ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 25 ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட், 5 மேல். 24 ஹவர்ஸும் நடக்குது. ஏன்னா பல நாட்டிலேருந்து பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ எந்த நாடாக இருந்தாலும் இந்தியன் டைமை யோசிக்காமல் நீங்கள் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி செஷனுக்கு டெய்லி ஃப்ரீயாக இருக்கிறப்போ உள்ளே என்ட்ராகி 1-to-1 ஃபிசியோதெரப்பி, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டும் ஒரு பேஷண்ட்டும் எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணி இதுலேருந்து க்யூர் ஆகிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் பண்ண கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். மோனிஷா, ஃபிசியோதெரபிஸ்ட்.